ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வெரைட்டி வாரத்தில் இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்யலாம் வாங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் குக்கரில் ஒரு 200 கிராம் அரிசி, 100 கிராம் கொஞ்சம் கம்மி துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதால் தாங்க அரிசி எடுத்தேன். இதில் 3/4 பங்கு பருப்பு எடுத்தேன். நம்ம 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 பங்கு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த அரிசி சாதத்துக்கு மட்டும் திட்டமாக உப்பு போட்டுக்கங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நெய் ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம காய் தனியாக வதக்கி லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம். இது எப்படியே விசில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு விட்டுடலாம். குக்கர் ஆன் பண்ணி ஒரு 3 விசில் வரட்டும். இந்த சாம்பார் சாதத்துக்கு சின்னதாக ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஊறின்னு இருக்கட்டும். நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு பாதி கேரட்டு, ஒரு 4லேருந்து 5 பீன்ஸு, ஒரு 6-7 அவரைக்காங்க, கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு 2, கொஞ்சமாக ஒரு 1/4 வாசி மாங்காய் அரிஞ்சு கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பாருக்கு ஜவுச்சவு, முருங்கைக்காய், இன்னும் என்ன காய், எந்த காயெல்லாம் இருக்கோ நீங்கள் என்னென்ன சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு இன்னும் கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயமும் அதிலே போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த வெங்காயத்தை மட்டும்தான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுலாம் அப்படியே தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இதை நம்ம அரிசி கழுவி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வதக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், சீக்கிரம் வேலை முடியும். இப்போ கத்திரிக்காயும் அதிலே போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லாவே இதில் நல்லா வதங்கட்டும் அந்த காயெல்லாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு பொடி நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் தான் போட போகிறோம். இது தனியாக ஒரு பொடி அரைக்கணும். இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வீடியோலையும் போட்டிருப்பேன் பாருங்கள். இது நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். இது நம்ம கொசு இந்த மாதிரி சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சாக்க போடுறதுக்கு நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருப்பேன். உங்களுக்கு நான் எப்படின்னு மட்டும் சொல்கிறேன் ரஃபாக. இன்னொரு நாளைக்கு வேணால் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேங்க. இது கொத்தமல்லி 2 ஸ்பூன், ஒரு 5 இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் நான் அளவு சொல்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் அதே அளவு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், ஒரு 4 வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதில் கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம். அது விருப்பம் தான். வேணும்னா நீங்கள் கசகசா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெறுவனாலே நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யக்குள்ள கொஸ்து பண்ணுவோம் இல்லையா, கத்திரிக்காய் கொஸ்து, வெறிய வெங்காயம் தக்காளி கொஸ்து, அதெல்லாம் பண்ணக்குள்ள லாஸ்ட்டாக இந்த பொடியை போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா நான் இந்த பொடியெலாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். காய் நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த காய் வருது, தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக.
இந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே வேகட்டும். இதில் இந்த இந்த காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து சாதத்திலே முதல்ல உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே அரைச்சி வச்சுக்கிற குழம்பு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும் அப்படியே குழம்பு. மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ இது வந்து சாம்பார் ஒரு பக்கம், சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, காய் ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் ரவா தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பெரிய கப்பு இது. இதில் வந்து 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் போடுறோமோ ரவை, அதில் வந்து 3/4 பங்கு எடுத்துக்கங்க. அரிசி மாவு ஒரு 3/4 பங்கு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவு. மைதா மாவும் அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்த அளவுக்கு மைதா மாவும் எடுத்துக்கலாங்க. ரவை, மைதா, அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை போட்டோம் இல்லைங்களா, அதால் வந்து இதில் ஒரு 4 கப்பு அளவு தண்ணி ஊற்றுங்க. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சுருங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம தோசை ஊற்றக்குள்ள. இப்போ இதில் 4 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு அளந்து. நம்ம ரவை போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே ஒரு 4 கப்பு அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிடலாம். நம்ம தோசை ஊற்றக்குள்ள எடுத்து பார்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கேரட்டு போட்ட காய், கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாமே வெந்துடுது. நம்ம இந்த காய் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போடுங்க. இது ஒரு பாதி அளவுக்கு மாங்காய், பாதியை விட கம்மி தான். இந்த மாங்காய் போட்டுக்கலாம். இது மாங்காய் போட்டு கொஞ்சம் வேகட்டும். நம்ம ஃபஸ்ட்லேயே மாங்காய் போட்டுட்டோம்னா மாங்காய் கரைஞ்சிடுங்க. அதனால தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி விட்டுடலாம். மாங்காய் போட்டு மாங்காய் வெந்துடுது. இப்போ நம்ம ஊற வச்சு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி நல்லா புளி வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாம்பார் கொதிச்சிது. இப்போ வந்து சாதமும் ப்ரெஷர் நல்லா போயிடுதுங்க. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சாம்பாரில் இந்த சாதத்தை கொட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம இப்போயே சாப்பிட்டாக்க கரெக்டாக இருக்குங்க. இது நம்ம மதியானம் லஞ்சு கொடுத்து அனுப்புகிறன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு டம்ளர் அளவு, பெரிய டம்ளர் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். நம்ம பொடியை வந்து அதிலே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொடி இதில் நல்லா கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை நிறைய கட் பண்ணி நல்லா நிறைய போட்டுக்கோங்க. நான் இப்போ கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரவா தோசைக்கு மாவு கரைச்சி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுதுங்க. இப்போ இதில் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 கப்பு தான் ஊற்றினேன். இப்போ இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாக. நம்ம ரவை போட்டதில் 5 கப்பு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் ரவை போட்டுக்கலாம். நம்ம கையில் போட்டோம்னா இப்படி மூடுற அளவுக்கு. இப்போ தோசை நம்ம ஊற்றுறப்ப தான் இந்த ரவை போடணும். அந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா மொருவலாக வருங்க ரவா தோசை. இந்த மாதிரி தோசைகளில் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க
வெங்காயத்தை வந்து அது மேலே அப்படியே போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச ரவா தோசை மாவை அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நெய் விருப்பப்படுறவங்க நெய் ஊற்றிக்கங்க, எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நல்லா. ஆனால் எது ஊற்றினாலும் கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா மொருவலாக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப நம்ம வந்து ஹைலையும் வைக்க வேணாம், ரொம்ப ஸ்லோவிலையும் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் அப்பளம் தான். ஊறுகாய் வச்சு தொட்டுக்கலாம், இல்லை கிரேவி மாரி ஏதாவது நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல காம்பினேஷன் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னாக்கா ஊறுகாய் பிடிக்குங்க. லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அந்த மாதிரி எந்த ஒரு ஊறுகாய்னாலும் சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு ரவா தோசை மொருவலாக ரெடி. இப்போ இந்த மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. நைட்டு லஞ்சு மெனு முடிஞ்சுது. மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி, பிரேக் டைமில் குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் வரோம் நம்ம வீட்டில். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு வச்சு, இந்த வெள்ளிக்கிழமையோட நம்ம வெரைட்டி ரைஸ் முடிஞ்சுது. நாளைக்கு வந்து வேறு ஒரு மெனுவில் பார்க்கலாம், லஞ்ச் மெனுவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.